பிரேமா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு 500% டாரிஃப் போட போறோம், அதுக்கான லாவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், மிக முக்கியமான ஒரு விஷயம் மாறுது. அது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பிறகு இந்தியாவில் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து கண்டது. அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா, சைனா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்க போது. நீ சொன்ன மாதிரி அதற்கான லா, அதுவும் பைபார்ட்டிஷன் லா ரெடி ஆகிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, அடுத்த வாரமே கூட பாஸ் ஆகிடும். ஸோ என்ன லா பாஸ் ஆக போகுது? 500% டாரிஃப்னா இப்போவே நம்மளால் சமாளிக்க முடியல. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? என்னென்ன பொருட்களில் மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்க போகுது? உடனே வரப்போதா? இன்னும் எத்தனை நாள் நமக்கு அவகாசம் இருக்குது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க, 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இது இந்தியாவுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா போட்டுருக்காங்களா இல்ல மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போட்டுருக்காங்களா? இந்த லாவை பொறுத்த வரைக்கும் நீ முன்னாடியே சொன்ன இல்லையா, ஒரு லா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அது ஒரு பைபார்ட்டிஷன் லாவா ரெடி ஆகிட்டு இருக்கு. இரு அவைகளும் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய லாவா இருக்கு. அதற்கு காரணம் மிகப்பெரிய சப்போர்ட். 85 பேர் வந்து இதில் வந்து கோ ஸ்பான்சராக இருக்காங்க. ஹவுஸில் பார்க்கும்போது 151. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட் கொண்ட ஒரு பைபார்ட்டிஷன் ஆக்ட் தான். கண்டிப்பாக வந்து இரு அவைகளும் ஈஸியாக பாஸ் ஆகிடும். இது வந்து ஃபிலிபஸ்டர் ரூல்குள்ளே கூட போகாது. காரணம் 60க்கு மேலே அவங்களுக்கு வந்து அங்கே சப்போர்ட் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா, சைனா, பிரேசில் அப்படிலாம் குறிப்பிடல. எந்தெந்த கண்ட்ரி ரஷ்யாவிலேருந்து ஆயில் ஆர் யுரேனியம்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ண போகிறோம். அதுவும் டாரிஃப், மினிமம் டாரிஃப் 500% போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் பிரேமா, இந்தியா கூட நிறைய ஆயில் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து நிறைய ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடும்போது வெறும் 25% தான் இந்தியாவுக்கு இருந்தது. அதன் பிறகு ஆயில் பெனால்ட்டின்னு ஒரு 25% போட்டு 50%, அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் யூஎஸ்ஏக்குள்ளே வரும்னா 50% டாரிஃப் நீங்கள் கஸ்டம்ஸ் கூட வச்சுக்கலாம், கட்டிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு ஆக்ட் வந்து லாவாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக மாறிடும், அடுத்த வாரத்துக்குள்ளே மாறிடும். பிகாஸ் உங்களுக்கு இராவிலும் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பே இதை வந்து பற்றி பேசியிருக்காங்கிறதுனால லாவாக மாறிடும். லா மாறின பிறகு இந்தியாவுக்கு நீங்கள் 500% மினிமம் டாரிஃப் போட்டாகணும். பிகாஸ் ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இருக்க போகுது. இப்போ ஆல்ரெடி இருக்குல்ல டாரிஃப், அதுக்கு மேலே இந்த 500% டாரிஃப் போடுவாங்களா? இல்லை, இது எப்படி வந்து போடுவாங்கன்னா வந்து இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு $10 நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கோம்னா, அதான் நான் டாரிஃப் முன்னாடி சொன்னேன். ஒரு பொருள் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்குள்ளே வரதுக்கு $10 ஆகுதுன்னா அதன் பிறகு 50% வந்து டாரிஃப் போட்டாங்க. அதாவது $10ல் 50%, $5 வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்தாகணும் டாரிஃப்ஸாக. அப்படி பார்க்கும்போது $15 நம்ம அந்த பொருளை இன்றைக்கி வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னா, பேஸ் ப்ரைஸாக எடுத்துக்க போகிறாங்க. பேஸ் ப்ரைஸில் $10. ஏற்கனவே எவ்வளோ டாரிஃப் இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க? 50% போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக 500%, இது ரெண்டுத்தையும் கூட்டிப்பாங்க 550%. அதாவது $10 பொருள் உள்ள வரணும்னா நீங்கள் வந்து 550% டாரிஃபாக அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதாவது $55 வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். கொடுத்துட்டு அது மேலே வந்து $10 போடும்போது நம்ம $65 ஒரு பொருளுக்கு வந்து கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே வந்துடுவோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்க போகுது. நான் $10 சாதாரண சொல்கிறேன். இன்றைக்கி அரிசி விலையெல்லாம் பார்க்குறோம், நம்ம டாரிஃப் வந்த பிறகு எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதான் 50% டாரிஃபோட இம்பாக்ட் வந்து இப்போ தான் நமக்கு தெரிய வரப்போகுது. இன்னும் 500% டாரிஃப்லாம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா வந்து கையிலையும் காசு இல்லை, பையிலையும் காசு இல்லை, அதெல்லாம் கட்டுறதுக்கு முடிஞ்சது சோழி. ஆமாம், முடிஞ்சது சோழி தான் அப்படின்னு. ஏன்னா இது நான் டாரிஃப் நியூஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. என்னது மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரும்ப எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்ல கோடு போடுங்கிற கதையா வந்து டாரிஃப் வந்து திரும்ப வந்து வந்திருக்கு. பாப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் சொல்லலையா? இப்போ இந்தியாக்கான அமெரிக்கா தூதரிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, இல்லை எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிருக்கு? ஏன்னா நீங்கள் இதற்கு மேலே ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த காட்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து டாரிஃபை பற்றி பேச முடியும். ஸோ அங்கே நீங்கள் வந்து பெரிய ஒரு ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ இந்தியா இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலன்னா இந்தியாவுக்கு ப்ரைஸ் அதிகமாகிடும், ஆயிலோட ப்ரைஸ்லாம். கரெக்ட், ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிடும். அதன் பிறகு உள்ளூரில் வந்து எல்லா பொருட்களும், ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டிலும் உனக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸை வச்சு தான் இருக்கு இல்லையா எல்லா ப்ரைஸுமே. எல்லா நாடுகளும், பெரும்பாலான நாடுகள் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா மற்ற எல்லா ப்ரைஸும் அதிகமாகும். அது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து உருவாக்கிடும். அதையும் வந்து சிந்திக்கிறாங்க. அதனால் இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே வந்து தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் 500% போட்டாங்கன்னா இங்கே நிறைய பொருட்களோட விலை ஏற போகிறது அப்படிங்கிறது
நிதர்சன உண்மை. எந்த பொருள்லாம் பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது? நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம 50% டாரிஃப் போடும்போது அந்த லிஸ்ட்டை பார்த்தோம், எந்தெந்த பொருட்கள் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெக்ஸ்டைல் அண்டு லெதர்லாம் பார்த்தா இந்தியாவிலேருந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்க போகுது. இந்தியன் கிராசரி சொல்லவே தேவையில்லை, அங்கேருந்து இங்கே நிறையா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட்டுமே வந்து அதிகமாக இருக்க போகுது. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அதுவுமே நம்ம பார்த்தோம், அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்க போகுது. அந்த 50% போடும்போது அவங்க சில விஷயங்களை வந்து எக்ஸம்ட் பண்ணாங்க. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அதை வந்து எக்ஸம்ட் பண்ணாங்க, பிகாஸ் இங்கே ஹெல்த் கேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து எக்ஸம்ட் பண்ணாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எக்ஸம்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸம்ட் பண்ண ஐட்டம்ஸை இப்பயும் எக்ஸம்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மற்ற எல்லாத்தோட பொருட்களும் இந்தியாவிலேருந்து வரும்போது அதிகமாக இருக்க போகுது. இங்கே உள்ள ரீட்டைலர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் வந்து செஞ்சுருந்தாங்க. நம்ம நிறைய பார்த்தோம், முன்னெல்லாம் வந்து நிறைய ஷ்ரிம்ப் வந்து இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருந்தது, அது கண்கூடாக பார்த்தோம். இப்போ நிறைய ஷ்ரிம்ப் வந்து இந்தியாவிலேருந்து வர்றதில்ல, அதுக்கு பதிலாக மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மிக முக்கியமாக அமெரிக்கன் ரீட்டைலர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேறு எந்த நாடுகளில் கம்மியாக இருக்குமோ, வேறு எந்த நாட்டுக்கு கம்மியான டாரிஃப்ஸ் போட்டிருக்காங்களோ அங்கேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்மால் இம்பாக்ட் தான் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது. பட் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ண போகுதுங்கிறது தான் நிதர்சன உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வர எந்த பொருளையுமே இங்கே அஃபோர்டபுளாக வாங்க முடியாதுல்ல? ஆமாம், கரெக்ட். நம்ம வந்து அது முக்கியமாக வந்து அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய அடி. நம்ம வந்து நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு இந்தியன் கிராசரி ஆகட்டும், இல்லை இந்தியன் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து நம்ம போய் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்னா கூட அதோட விலையும் ஏறிடும். ஏன்னா அங்கேயுமே வந்து நிறைய இந்தியன் கிராசரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதோட மெனு ப்ரைஸுமே ஏறிடும். ஸோ நமக்கு வந்து இது மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது. அதுதான் வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்க போகுது, இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக என்ன ஆக போகுது அப்படின்னு. பிரேமா, இது லாவாக மாறணும்னு உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? இது வந்து பெரும்பாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த வாரமே வந்து இரு அவைகளுமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் எகைன் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட க்ரீன் சைனிங்கிறதுனால இது அடுத்த வாரமே லாவா ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சாங்ஷன் ரஷ்யா ஆக்ட் 2025 என்பது லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உடனே அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியன் கிராசர்லாம் அதுக்குள்ளே ப்ரைஸ் ஏற்றி வச்சுருப்பாங்க, இந்த நியூஸ் கேட்டதுனே. ஆமாம், கரெக்ட். அது உண்மை தான். தயவு செஞ்சு அந்த ஸ்கேமில் மாட்டிக்காங்க. ஒருவேளை வந்து 500% டாரிஃப் வந்து இது லாபம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்தியாவுக்கு அதை போடுறதுக்கும் இந்தியாவிலேருந்து வர குட்ஸ்க்கு அதை அப்ளை பண்ணுறதுக்குமான நேரம் வந்து கால இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆக்டில் இந்தியாங்கிற பேர் குறிப்பிடல, எந்தெந்த கண்ட்ரி தான் ரஷ்யாவிலேருந்து ஆயில் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அடுத்து வந்து இந்தியா வந்து இல்லை நாங்கள் ரஷ்யாட்டே தான் ஆயில் வாங்குவோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா 500% போட போகிறதா இருந்தாலுமே அவங்க வந்து 180 நாள் வரைக்கும் அவகாசம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்குது, லெஜிஸ்லேஷன் டெக்ஸ்ட்லேயே இருக்குது. அப்படி பார்க்கும்போது யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ஒரு 180 நாள் கால அவகாசம் இந்திய கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், புது கான்ட்ராக்ட் மிடில் ஈஸ்ட் ஆர் யூஎஸ்ஏவோட போடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்வதற்கு. ஆனால் உடனே கண்டிப்பாக அப்ளை ஆகாது. ஆல்ரெடி போன வாட்டி இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்கல்ல. ஆமாம், நிறைய பேர் இதை மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதான் நியூஸ் வந்த பிறகு உடனே வந்து நம்ம இந்தியன் கிளாஸ் எல்லாம் ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க அப்படின்னு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க குடோனில் இருக்கும் ஸ்டாக்ஸ், அது எல்லாமே வந்து டாரிஃப் வரதுக்கு முன்னாடியான ஸ்டாக்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த அதான் 50% மட்டுமே டாரிஃப் போட்டு வந்த ஸ்டாக்ஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 500% போட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தான். ஸோ அதை நம்பாதீங்க, அதை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான கால அவகாசம் இருக்கும். தயவு செஞ்சு நிறைய பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுமே பண்ணாதீங்க. ஏன்னா இது எப்படியோ ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படி தான் தோணுது. ஏன்னா 500% டாரிஃபோட இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம் லிட்ரலாக. இல்லை நம்ம என்ன பண்ணால் ஃபுல்லாகவே இந்த இந்தியன் கிராசரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே போகாமல் இருந்தால் மட்டும், ஏன்னா உண்மையாகவே எங்கள் சம்பளத்தை வச்சு 500% டாரிஃபில் ஓட்டவே முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தியன்ஸுக்கு. எப்படி சொல்கிறது தெரியல, கஜானாவே காலி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஸோ சங்கமே அவராதெல்லாம் ஓடுது. இதில் 500% டாரிஃபை எங்கே இது கட்டி வைக்க, அவ்வளோதான். அது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இதுதான் ஒரு பட்ஜெட் வீடியோவே போட்டிருந்தோம். பட்ஜெட்டே இங்கே வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து கடன் வாங்கி ஓட்டுற பட்ஜெட்டாக இருக்குது. இதில் இன்னும் 500% ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு. இதை பற்றி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.